ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பூசணிக்காய் வத்தல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் பொரி எடுத்துருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச கொத்தமல்லி எடுத்துருக்கோம். உளுந்து ஒரு பவுலு, கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் 10லேருந்து 15, உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துருக்கோம். பாருங்கள், பூசணிக்காய் நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம உளுந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொரியை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பொரி பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காஞ்ச கொத்தமல்லி ஜீரகம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா. பாருங்கள், இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ இது நம்ம இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பூசணிக்காய் பாருங்கள், இந்த மாதிரி நாங்கள் நல்லா சுரண்டி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதில் ஒன்று ஒன்றா போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், இதை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜீரகம் கொத்தமல்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டுங்களாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க பொரி சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வெயில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக வச்சு இந்த மாதிரி நம்ம பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம எல்லாம் வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா 4-5 நாளைக்கு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. காய வச்சு எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும். நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. பாருங்கள், சேவை நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை வாங்க எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.